హార్మోన్స్ పో నిదానంగా రైట్ వీడు కూడా నెల్లూరులో ఉన్నాడు. వీడు ఏటు కూడా నెల్లూరు. సురేష్ సార్ కానీ రే బాబు నువ్వు ఇక్కడ ఇప్పుడు ఉన్నాయినా వెళ్ళి తీసుకొని స్టేషన్కి వెళ్ళిపో ముద్దలు తీసుకొని వెళ్ళిపోండి. ఎవరో హ్యాండిల్ అట్లా తిప్పాలి బాబు సార్. నో సార్ ఏమది కామన్ అయిపోయింది. ఇట్లా తీసి మళ్ళీ వైర్ డైరెక్ట్ ఏదో ఒకటి
20 vehicles, 18 2-wheelers, ఒకటి ఆటో సార్, 2 బుల్లెట్. తిరుపతి జిల్లాలో ముఖ్యంగా ఇటీవల కాలంలో వరుసగా జరిగిన మోటార్ సైకిల్ దొంగతనాలకు సంబంధించిన వ్యక్తులను చంద్రగిరి పోలీసులు అరెస్ట్ చేయడం జరిగింది. ఇందులో ముఖ్యంగా చిత్తూరు, నెల్లూరు మరియు తిరుపతి 3 జిల్లాల్లో అంతర్రాష్ట్రంగా దొంగతనాలు చేస్తూ వాటిని వెహికల్స్ని అమ్మడం జరిగింది. ముఖ్యంగా మొత్తం 4 మెంబర్స్ని అరెస్ట్ చేయడం జరిగింది. ఇందులో వీళ్ళ ద్వారా దాదాపు 18 2-వీలర్స్, ఒక ఆటోని కూడా సీజ్ చేసి కోర్టుకు పెట్టడం జరుగుతుంది. ఆల్మోస్ట్ దీని వాల్యూ 20 lakhs. ఈ దొంగతనం ద్వారా ముఖ్యంగా చంద్రగిరిలో కేసు ఫస్ట్ రిజిస్టర్ చేసిన తర్వాత టెక్నికల్ ఎవిడెన్సెస్ని ఆధారం చేసుకొని పూర్తిగా విచారణ చేశారు. తద్వారా టోటల్గా 4 మెంబర్స్ రిసీవర్స్ని, 6 మెంబర్స్, 2 రిసీవర్స్, 4 మెంబర్స్ అఫెండర్స్, మొత్తం 6 మందిని అదుపులో తీసుకోవడం, 18 మోటార్ సైకిల్స్ని పూర్తిగా రికవరీ చేయడం, అదేవిధంగా ఒక ఆటోను కూడా, ఇందులో నెల్లూరు నుండి సంబంధించిన ఆటోను కూడా రికవరీ చేయడం జరిగింది. ఈ రికవరీలో ప్రధాన పాత్ర వహించిన డిఎస్పి చంద్రగిరి మరియు చంద్రగిరి ఇన్స్పెక్టర్ ఎస్ఐస్ అండ్ టీంని అభినందించడం జరుగుతోంది. ఈ దొంగతనం ద్వారా మోటార్ సైకిల్స్ని కూడా చాలామంది రిసీవ్ చేసుకుంటున్నారు, తెలియకుండా దొంగతనం జరిగిన వెహికల్స్ కొంటున్నారు. పూర్తిగా తగిన సమాచారం ఉంటేనే కొనాలి. అటువంటి ఏదైనా అనుమానంగా ఉన్నప్పుడు తప్పకుండా పోలీసు వారికి తెలియజేస్తే వారి సమాచారాన్ని గోప్యంగా ఉంచి తగిన చర్య తీసుకోవడం జరుగుతుంది. థ్యాంక్ యూ. ఇది రికవరీ సార్, అంటే లాస్ట్ మార్చ్ నుంచి జరుగుతున్న దొంగతనాలు లాస్ట్ 3 months మార్చి నుంచి. ఇప్పుడు ప్రస్తుతానికి ఇవి రికవరీ అయినాయి. ఫర్దర్ ఇంకా విచారణ చేస్తాం, మళ్ళీ పోలీస్ కస్టడీ తీసుకొని చేస్తాం. ఓకే, థ్యాంక్ యూ. மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த அரசு துறை அலுவலர்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்று தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறையின் சார்பாக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஒரு சிறப்பான புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை நகரம் மதராசப்பட்டினமாக இப்போதிருந்து 386 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வணிக கிராமமாக தொடங்கப்பட்டு பின்பு இது ஒரு நிர்வாக தலைநகரமாக கலை, இலக்கியம், கட்டடக்கலை, பண்பாடு என்று நம் வாழ்வோடு ஒட்டி பிணைந்த பல்வேறு புதிய சகாப்தங்களை கடந்த 4 நூற்றாண்டுகளாக இந்த நகரம் கண்டு வளர்ந்து வந்திருக்கிறது. இதை கொண்டாட வேண்டும். இந்த நகரம் அனைவருக்குமானது.
இந்த நகரம் தமிழர்களினுடைய பண்பாட்டில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இவற்றை பாதுகாப்பதற்கு அடுத்த தலைமுறையினர் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நாம் சிந்திப்பதற்கும் பகிர்ந்து கொள்வதற்குமாக இந்த சென்னை தினம் கடந்த சில 10 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவற்றை இன்று சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக சென்னையினுடைய வரலாற்றை சொல்லும், நம்மளுடைய வாழ்வை சொல்லும், கடந்த கால வரலாற்றை சொல்லக்கூடிய புகைப்படங்களை எல்லாம் எடுத்து அடுத்த தலைமுறையினர், குறிப்பாக மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று அதை திறந்து வைப்பதற்காக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சுற்றுலாத்துறையின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புகைப்படங்களை எல்லாம் கோவிட் பெருந்தொற்று காலத்தில், அப்போது இருந்த லாக்டவுன் காலகட்டத்திலே புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் எடுத்த புகைப்படம். அதை சிறப்பாக இதை கண்காட்சிப்படுத்தியதற்காக அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சென்னை இன்றைக்கு ஒரு அன்னையாக இருக்கிறது. சென்னை என்பது 386 ஆண்டுகளுக்கு முன்பு மதராசிப்பட்டினம் என்கின்ற அந்த உதயமானது இன்றைக்கு 386 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு 387வது ஆண்டிற்கு அடியெடுத்து வைத்திருக்கின்ற மெட்ராஸ் தினத்தில் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் மெட்ராஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கே ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புகைப்பட கண்காட்சி நடக்குது. நம்முடைய மதிப்பிற்குரிய பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள், அதே மாதிரி எங்களுடைய சுற்றுலாத்துறை வளர்ச்சி கழகத்தினுடைய சுற்றுலாத்துறையினுடைய மதிப்பிற்குரிய எம்டி ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்கள், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு புகைப்படம் நம்ம ஒரு உயிர் மாதிரி இருக்குது. அந்த அளவிற்கு இந்த புகைப்படத்தை மிகவும் மெருகூட்டக்கூடிய அளவில் இதை இங்கே எடுத்து ஒழுங்குபடுத்திய மதிப்பிற்குரிய புகைப்பட கலைஞர் மதிப்பிற்குரிய ராமச்சந்திரன் அவர்கள், எங்கள் துறையினுடைய GM, அதே மாதிரி PRO, இன்னும் பள்ளி கல்வித்துறையினுடைய அலுவலர்கள், இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள், உங்கள் அத்தனை பத்திரிகை நண்பர்கள், மீடியாஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, இப்போ நம்ம சென்னையை நம்ம அன்னையாக போற்றுகிறோம். ஆனால் இது 386 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு மதிப்புக்குரிய நம்ம ஐஏஎஸ் ஜெயசீலன் சார் சொன்னார். அன்னைக்கு கிழக்கிந்திய கம்பெனி அவங்க ஆண்டு கொண்டு இங்கே ஆளும்போது, அன்னைக்கு துவக்கத்திலே நம்முடைய சென்னை
இன்றைக்கி மெட்ராஸ் என்கின்ற அந்த சென்னை நகரம் தோற்றுவிக்கப்பட்ட போது இங்கே பழைய நிறைய இன்றைக்கி சென்ட் ஜார்ஜ் கோட்டை முதலாக தோற்றுவிக்கப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங், அதே மாதிரி இன்றைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்னு தான் சொல்லும். ஹைகோர்ட் வந்து அதுவும் அன்னைக்கு பழமை மாறாமல் இருக்குது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய கட்டடமாக இருக்கலாம், பாரம்பரியமாக இருக்கலாம், வாழ்க்கை முறையாக இருக்கலாம், வரலாற்று சிறப்புமிக்க சின்னங்களாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு அரிய வகையான இன்றைக்கி வந்து நமக்கு கூட இதை பார்த்த உடனே இப்படிப்பட்ட புகைப்படம்லாம் இருக்குது. அந்த அளவிற்கு இது உணர்ச்சிகளை தூண்டுகின்ற அளவில். இப்போ வந்து ஒரு புத்தகம்னா அந்த வரலாறை மட்டும் படிக்கலாம், ஆனால் ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போது அந்த வரலாறுக்கு மீறி அந்த உயிராக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். அந்த அளவிற்கு இங்கே சிறப்பாக அந்த புகைப்படங்களை வச்சுருக்காங்க. இதை நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்குன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, ஐடென்டிட்டி இருக்குது. அந்த தன்மையை வந்து இழக்காமல் இருக்கணும்னா நம்ம வந்து இது மாதிரிப்பட்ட நினைவூட்டல்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும், மாணவர்களுக்கு தெரிய வேண்டும், அடுத்த கால ஜென்ரேஷனுக்கு தெரியணும்னா இது மாதிரிப்பட்ட புகைப்பட கண்காட்சிகள் மூலம் அவர்களை நம்ம சென்னை மதராசப்பட்டினம் இப்படிலாம் இருந்திருக்குன்னு நம்ம தெரியப்படுத்தலாம். ஆகவே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவில் இந்த நிகழ்வு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம அண்ணன் அவர் வந்து ஒரு பெரிய இலக்கிய எங்களுக்கு குமரி அனந்தன் அவர் இருக்க மாதிரி அவர் இலக்கிய செல்வர். நான் ராஜ்மோகன், ஏன்னா அவர் சட்டமன்றத்துலேயும் சரி ரொம்ப கரெக்டு நெக் ஆஃப் த மூமெண்ட், அதாவது உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடிய அளவில் மிக திறமையான அந்த திறமையில என்கிட்ட கிடையாது அவர். ஏன்னா அந்த மாதிரி அந்த இதுலேருந்து வந்தவர். அதனால் அவர் இன்னைக்கு வந்திருக்காரு. அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு சுற்றுலாத்துறை மூலமாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சுற்றுலாத்துறை சார்பாக